சனாதன தர்மம் அதிகாரம் 3. முன்பு கூறிய பரிபாகத்தின் நிமித்தம் ஜீவன் பல சரீரங்களை எடுக்கிறான். அவன் அபிவிருத்தி அடைந்து வரும் பொழுது அவனிடம் அடங்கி நிற்கும் சக்திகள் பிரகாசிப்பதால் இச்சரீரங்களும் பக்குவப்பட்டு கொண்டே வருகின்றன. இதற்கு தான் புனர்ஜன்மம் அல்லது புனராவிருத்தி அல்லது திரும்பி வருதல் என்று பெயர். புனர்ஜனனம் என்னும் பதத்திற்கு பழையபடி ஜன்மம் பெற்று ஸ்தூல சரீரத்தை அடைதல் என்று பொருள். போக்குவரவு அல்லது திரும்ப வருதல் என்றால் ஓரிடம் இருந்து, அதாவது ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு இடம் அல்லாது சரீரத்துள் செல்லுதல் என்ற அர்த்தமாம். ஆதலால் இவ்வார்த்தைகளுள் ஒரே கருத்தை விளக்குகின்றன. இவற்றுள் எதையும் கருத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இப்பதங்களுக்கு கூறப்படும் புனர்ஜன்மம் யாது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஜீவன் பிரம்மத்தின் ஒரு அம்சமே என்பதை முன் விளக்கி கொண்டோம். ஜீவனும் எனதோர் பாகமே என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர். பிரம்மத்தின் சகல சக்திகளும் இந்த ஜீவனிடம் அடங்கி கிடக்கின்றன. ஜீவன் பிரம்மமே, நீயே எதுவே, நீயே அதுவே என சுருங்க கூறுகின்றன. ஆயினும் விதைக்கும் விருஷத்திற்கும் தேச காலாதிகளால் வித்தியாசம் இருப்பதை போல் ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றன. விருஷம் விதையை உண்டாக்கியதற்கு தன் இயற்கை முழுமையும் அளிக்கின்றது. பின்னால் இவ்விரை மண்ணில் சேரும்படி ஆகிறது. இப்பால் விதையும் மெல்ல வளர்ந்து தன் சக்திகளை பிரகாசப்படுத்தி கொண்டே வந்து முடிவில் தன் உற்பத்தியால் விருஷமாகிறது. அது விருஷத்தை தவிர வேறொன்றால் முடியாது. ஏனெனில் அதன் இயற்கை விருட்சத்தை உடையதை தவிர வேறொன்றல்ல. இவ்விதமே ஜீவனும் ஒரு விதையைப் போலவே இவனும் ஈஸ்வரனால் பிரகிருதியின் கண் போடப்பட்டு சிறிது சிறிதாய் தன்னிடம் அடங்கி நிற்கும் சக்திகளை வெளிப்படுத்தி கொண்டே வந்து முடிவில் ஈஸ்வரனாகிறான். இவனும் இவ்வீஸ்வரனை அன்றி வேறொன்றும் ஆகாது. ஏனெனில் இவனது இயற்கை பிதாவாகிய ஈஸ்வரனது இயற்கையன்றி வேறென்று. ஈஸ்வரன் சர்வக்னன், சர்வசக்தன். ஜீவன் கிஞ்சக்னன், அசக்தன். ஆதலால் காலகிராமத்தில் விருத்தியடைந்து ஜீவன் ஞானத்தையும் சக்தியும் பெறுகிறான். இவ்வபிவிருத்திக்கு தான் பரிபாகம் என்று பெயர். இந்த ஸ்தூல உலகத்தில் ஜீவன் உலோக வர்க்கத்தால் பரிபாகத்தை ஆரம்பிக்கிறான். இந்நிலையில் அவனுக்கு பாகிய உலகத்தின் அறிவு கிடையாது, பழைய உலகத்தின் அறிவு கிடையாது. வெளியிலிருந்து வந்தடையும் கடினமான தாக்குதல்களால் பழைய உலகத்தின் ஞாபகம் அவனுக்கு ஊட்டப்படுகின்றன. பூகம்பங்கள், எரிமலைகள், பெரும் பூமி பாகங்கள் நகருதல், குரூரமான பேரலைகளின் தாவுதல், இவை முதலிய உக்கிரமான அபாயங்களால் ஜீவனுக்கு உணர்வு உண்டாகி ஜடபாகம் சிறிது நீங்கி பழைய உலக ஞாபகம் ஏற்படுகிறது. இவ்வுலகத்தின் ஆதி காலத்திய சரித்திரங்களை சிறுவர்கள் ஆராய்வீர்களாயின் அச்சமயங்களில் எண்ணிருந்த பெரும் உத்பாவங்கள் சம்பவித்ததென்ன கேட்டு ஆச்சரியமுறுவீர்கள். இப்பெரும் பிரமாதங்கள் ஜீவர்களுக்கு நினைவூட்டுவதற்கு வேண்டியிருக்கிறது. பின்னர் வெகு நீடித்த காலத்திற்கு அப்பால் ஜீவர்கள் சிறிது பக்குவப்பட்டு சற்று மிருதுவான சரீரங்களை தரித்தவர்களாய் ஏற்பட்ட போது அவர்களின் மூல உலகத்திற்குள் பிரவேசித்தனர். இவர்கள் விட்டு நீங்கிய உலோக வர்க்கத்திலும் ஈஸ்வரனிடத்திலிருந்து பின்னல் உண்டாகிய ஜீவர்கள் நுழைந்தனர். கந்த மூல வர்க்கத்தில் ஜீவர்கள் முன்னிலும் அதிகமாய் வெளியுலகத்தை உணர்கின்றனர். சூரியனது வெப்பம், இளந்தென்றல், சரீரங்களை போஷிக்கும் மழை இவற்றை செவ்வையாய் அறிந்து கொள்ளுகின்றனர். கால கிராமத்தில் இவை அபிவிருத்தி அடைந்து வர வர தீவிரமான உணர்ச்சி அடைந்து இவ்வர்க்கத்தார் புற்புடுகளின் நிலைமைகளை நீக்கி நீடித்த காலம் தாங்கும் செடி கொடி விருஷங்களாகின்றன. இங்கு இவற்றின் சக்தி அதிகமாகி முடிவில் மேம்பட்ட மிருக வர்க்கத்துள் பிரவேசிக்கின்றன. இப்போது இந்த கந்த மூல வர்க்கத்துள் முன்கூறி பின்வந்த ஜீவர்களும் அவ்வுலகத்தலுள் இன்னும் பிறகு கிளம்பும் ஜீவர்களும் வந்தடைகின்றனர். நீ மிருக வர்க்கத்தில் இவை விசேஷ தீவிரத்துடன் பக்குவப்பட்டு வந்தன. ஆகாரத்தின் பொருட்டு வேட்டையாடியும்
ஒன்றோடொன்று கடும் போர் விளைவித்தும் ஒன்றோடொன்று சாமர்த்தியத்தால் மிஞ்சியும் இம்மிருகங்கள் வருவதானதால் இவைகளிடத்தில் இந்திரிய உணர்ச்சிகளும் ஆரம்ப மனோபாவங்களும் தெளிவாகி பலப்படுகின்றன. பின்னர் முடிவில் இந்த ஜீவர்களுக்கு மிருக சரீரங்களும் பொருந்தாதவைகளாகி மேலை பரிபாகமும் தடைப்படாது நடந்தேறுவதற்கு மானிட சரீரங்களை அபேட்சித்து நிற்கின்றன. அதாவது சரீரங்கள் ஜீவர்களுக்கு உதவும்படியாய் பரிபாகப்படுத்தி வருபவர் யாவர் என்பதாம். இதற்கு தக்க ஜீவனது முயற்சிகளே அவ்விதம் பக்குவப்படுத்துகின்றன. முதலில் தன்னை சூழ்ந்திருக்கும் பிரகிருதிகளாகிய சரீரத்தினுடைய அப்பால் உள்ள வெளியுலக பதார்த்தங்களை தரிசிக்க ஜீவன் விரும்புகிறது. இவ்விதம் முயற்சி செய்வதால் அவனது இச்சா சக்தி பகிர்முகப்பட்டு சரீரத்தின் சுவரில் தாக்குகின்றன. பிறகு கால கிராமத்தில் மெல்ல மெல்ல ஒரு நேந்திரம் உண்டாகிறது. இவ்விதமே சகல விந்திரங்களும் அவைகளின் ஸ்தானங்களாகிய அங்கங்களும் உண்டாகின்றன. இந்திரியங்கள் சரீரத்தின் உள்ளே இருந்து வெளியே சொருகப்படுகிறது என்று கேள்விப்பட்டுகிறோம். ஜீவன் வெளியுலகத்தில் தான் வியாபரிப்பதற்கு உதவும்படி யாவற்றையும் உருவாக்கி கொள்கிறான். அவ்வைந்து விந்திரியங்களுக்கேற்ப பதார்த்தங்களை தேவர்கள் இந்த ஜீவனுக்கு கொடுத்து உதவுகிறார்கள். ஜீவன் திருஷ்டியை உண்டு பண்ணி கொள்ள முயலும் பொழுது வெளியுலகத்தில் பிரகாசத்தை கிரகிக்கத்தக்க தேஜரூப பதார்த்தத்தை அக்னி தேவனுக்கு அளிக்கிறான். அப்படியே ரச நேந்திரியம் வேண்டும் பொழுது அதற்கு உதவும்படி வர்ணன் தனது அப்ருஷ பதார்த்தை அளிக்கிறான். இதனால் உற்றான் எவற்றையும் ருசி பார்ப்பதற்கற்ற ஜீவன் சக்தனாகிறான். இவ்விதமே மற்றும் உள்ள சகல விந்திரங்களும் உண்டாகின்றன. இம்மாதிரி தன் சரீரங்களை ஜீவன் உருவாக்கி கொள்ளுகின்றன. ஒரு சரீரத்தை பூரணமாக உருவாக்கி கொண்ட பின் அச்சரீரமும் பிரயோஜனமற்று போன போது பின் அதை விட்டு மற்றொரு சரீரத்தை ஏற்றுக்கொள்கிறான். காலம் செல்ல செல்ல அவன் அதி விரைவுடன் பக்குவம் அடைகிறான். ஏனெனில் அவனுடைய சக்திகள் வர வர அதிபாகமாய் வெளிப்பட்டு சுவாசீனத்துடன் விவகாரிக்கும்படி ஏற்படுவதால் ஆரம்ப தசைகளைப் போல் இல்லாமல் விசேஷ தீவிரத்துடன் அவனுக்கு காரியங்களை முடித்து கொள்ள வேது உண்டாகின்றன. இதுவே பரிபாக மார்க்கத்தின் சுவாபமான வழி. இதை ஒரு விதம் பொதுவாய் சிறுவர் கிரகித்து கொள்ளும்படி இதை விலங்குகள் உள் விவகாரங்கள் முதலியவற்றை காட்டாமல் ஒரு ஒழுங்கில்லாமல் இதுவரை கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் இயற்கையில் இவ்விதம் ஒரே ஒழுங்குடன் அதன் தசைகள் செல்லுவதல்ல. பின்ன மத்தியில் அநேகம் சுழி சுற்றுகளும் வழியை மாற்றிவிடும் குறுக்கு பாதைகளும் உண்டு. ஜகத்தில் ஜீவ சமூகத்தில் பெரும்பான்மையான பாகம் மேற்கூறிய நேர்மாகத்தில் ஒழுங்குடன் மேனோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அங்கும் இங்கும் ஒவ்வொரு ஜீவனும் அப்பால் செல்லாத சில சமயங்களில் சில காலம் வரை தான் முடித்துவிட்ட நிலைமையிலே தங்கி கிடக்கின்றான். ஏதோ சிறிது அனுபோகம் இவன் முற்றிலும் அடையவில்லை. சில சக்திகளை இன்னும் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. அதனால் பாடசாலையில் ஒரு சிறுவன் சோம்பலற்று சரியாய் கல்வி பயிலாதிருந்தால் கீழ்வகுப்பிற்கு அனுப்பப்படுவது போல் இவனும் தாழ்ந்த ஸ்திதியில் வந்து சேரும்படி நேருகின்றன. அதலினால் மானிட பதவியை அடைந்த ஜீவனும் ஒரு சமயம் ஒரு மிருகமல்லாத கந்தமூலத்துடன் அல்லது மிகவும் தாமச குணமுடையவனாயினும் ஒரு கல்லுடனும் முன்னிருந்த மானிட சரீரங்களை செம்மையாய் உபயோகிக்க கற்றுக்கொள்ளும் வரை சேர்த்திணைக்கப்பட்டு கிடக்கும்படி நேரிடலாம். பிறகு சிறையில் அடைக்கப்பட்ட மனிதனைப் போல இந்த ஜீவன் மனித வர்க்கத்திற்கு புறம்பாய் சுதந்திரமின்மையால் தன்னுடைய சுய சக்திகளின்படி பிரவர்த்திக்க அசக்தியினாகிறான். ஆனால் ஜீவன் இவ்வித ஜனன மரணமாகும் சம்சார சாகரத்தில் என்னாலும் கட்டுண்டு கிடப்பவன் அல்ல. இச்சக்கரத்துடன் இவனை கட்டுப்படுத்தும் பந்தங்கள் இவனது ஆசைகளே தவிர வேறொன்று. இவ்வுலக பதார்த்தங்களில் அவன் இச்சைப்படும் வரை அவற்றை அடைந்து அனுபவிக்கும்படி அவன் இங்கு வந்து சேர வேண்டியிருக்கிறது. இவைகளில் ஆசையை ஒழிப்பானாகில் இவனை பந்தப்படுத்தும் கட்டுகள் உடனே அருந்து இவனும் ஈடுபடுகிறான். மறுபடியும் இவன் ஜனனம் அடைய வேண்டியதில்லை. இவன் மோட்சத்தை அடைகிறான். இவனுக்கே முக்தன் என்று பெயர். இவனே சுவாதீனமுடைய ஜீவன். அநேகமாய் இம்முக்தர்கள் இவ்வுலகம் கடைந்தேறும் வண்ணம் அதற்கு உதவி புரிவதற்காக இங்கே தங்கி இதர ஜீவர்களும் அதிவிரைவில் சம்சார பந்தத்தில் நின்றும் விடுதலை அடையும்படி செய்கின்றனர்.
பெரியோர்கள் உதவியின்றி இவ்விதம் தீவிரமாக ஜீவர்கள் பந்தத்தை நீக்கிக் கொள்ளுதல் ஆகாது. இவ்வகை பெரியோர்களின் சரித்திரங்களை வேத புராணங்கள் இதிகாசங்களில் நாம் காண்கிறோம். இவர்கள் சில சமயங்களில் மகரிஷிகளாகவும் மகாராஜாக்களாகவும் சில வேளைகளில் சாமானிய மனிதராகவும் தோன்றுவார்கள். வெளித்தோற்றத்தில் எவ்விதம் தென்படினும் சரி, இவர்கள் உண்மையில் மகா பரிசுத்தமடைந்தவர்களாயும் சுயநலம் பாராட்டாதவர்களாயும் பரம சாந்தி உடையவர்களாகவும் பரோகரத்திற்காக ஜீவிப்பவர்களாகவும் இருப்பார்கள். லோமசேமத்தின் நிமித்தம் உழைப்பதினால் திருப்தி அடைந்தவர்களாகவும் ஈசனோடு தான் ஐக்கியமடைந்திருப்பதை அறிந்தவர்களாகவர். பின்பு இதில் கீழ்கண்ட பிரமாண ஸ்லோகங்களை தமிழில் மொழி பெயர்க்கப்பட்டதை அப்படியே குறிப்பிடுகிறேன். ஜீவனுக்கு இந்த தேகத்தில் வாலிபமும் யவனமும் கிளத்தன்மையும் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாய் சம்பிக்கிறதோ அப்படியே ஒரு தேகம் போவதும் மற்றொரு தேகம் வருவதும் ஏற்படுகின்றன. இதை அறியும் ஞானி விஷயத்தில் மோகத்தை அடைவதில்லை. நித்தியனும் நாசமற்றவனும் அறியப்படாதவனுமாகிய தேகியின் தேகங்கள் முடிவை உடையவைகள் என்று கூறப்படுகின்றன. ஆகையாலே ஓ பரத வம்சத்தில் பிறந்த அர்ஜுனா, யுத்தம் செய். பகவத்கீதையின் கருத்துக்களை தமிழில் உள்ளதை அப்படி சொல்கிறேன். சமஸ்கிருத மொழி எனக்கு நான் கூறவில்லை, தமிழில் அதன் பொருளை கூறுகிறேன். எவன் இவனை கொல்கிறவனாக நினைக்கிறானோ அவனும், எவன் இவனை கொல்லப்பட்டதாக நினைக்கிறானோ அவனும் இவ்விருவர்களும் உண்மை அறிந்தவர்கள் அல்ல. இவன் கொல்கிறதும் இல்லை, கொல்லப்படுகிறதும் இல்லை. ஆத்மா பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை, உண்டான பின் இறக்கப் போகிறதும் இல்லை. அவன் பிறப்பற்றவன், நாசமற்றவன், சாசுவதமானவன், பிரார்த்தனன். ஆகியால் தேகமானது கொல்லப்பட்ட போதிலும் ஆத்மா ஒருபோதும் கொல்லப்படுவதில்லை. ஓ அர்ஜுனா, ஆத்மாவை அழிவற்றவன், பிறப்பற்றவன், குறைதலற்றவன் என்று எவன் அறிகிறானோ அவன் எப்படி பிறரை கொல்லக்கூடும்? மனிதன் எப்படி நைந்த வஸ்திரங்களை விட்டுட்டு வேறு புதியவைகளை கிரகிக்கிறானோ அப்படியே ஆத்மாவும் ஜீர்ணமான தேகங்களை விட்டு புதிய சரீரங்களை எடுக்கிறது. எல்லா சரீரங்களும் உள்ள தேகியானவன் எக்காலத்திலும் அழிவற்றவன். ஆகையால் ஓ பரதா, நீ எப்பிராணிகளை குறித்தும் விசனப்படுதல் தகுதி என்று. ஒரு பொன் வேலைக்காரன் கொஞ்சம் தங்கத்தை எடுத்து முன்னிருந்த ரூபத்தை அழித்து அதிலுள் அதிக வளகுள்ள ஒரு நூதன ரூபத்தை உண்டு பண்ணுவது போலவே இவ்வாத்மாவும் சரீரத்தை விட்டுவிட்டு அவைத்தியை நீக்கி ஒரு நூதனமான விசேஷ வளகுள்ள ரூபத்தை உற்பத்தி பண்ணிக்கொள்கிறது. எவன் கர்மங்களை பரமாத்மாவிடத்தில் ஒப்புவித்துவிட்டு பாலபேசையை விட்டு செய்கிறானோ அவன் தாமரையிலே எப்படி ஜலத்தோடு ஒட்டுகிறதில்லையோ அப்படி பாவ புண்ணியங்களால் தீண்டப்படுகிறதில்லை. தேகம், மனசு, புத்தி இவைகளினால் எல்லாம் யோகிகள் மனசுத்திக்காக கருமங்களை செய்கிறார்கள். யோகத்தை அடைந்தவன் கருமத்தின் பலத்தை தியாகம் செய்து அசைவற்ற சாந்தி அடைகிறான். யோகம் அடையாதவன் காமத்தால் பலத்தில் ஆசை பந்தத்தை அடைகிறான். கல்வியும் வணக்கமுள்ள பிராமணனிடத்திலும் பசுவினிடத்திலும் நாயினிடத்திலும் நாய் மாமிசத்திலும் புசிப்பவனிடத்திலும் ஞானிகள் சம திருஷ்டி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எவர்கள் மனது சம பாவனையில் நிற்கிறதோ அவர்கள் இவ்விடத்திலே சுவர்க்கத்தை ஜெயித்தவர்களாகிறார்கள். குற்றம் குறைகளற்ற சம்பாவனையே பிரம்மம். ஆகியால் அவர்கள் பிரம்மத்தில் நிலை பெற்றவர்கள். பிரியமானதை அடைந்தால் சந்தோஷித்தலும் அப்பிரியம் பிரிந்தால் துக்கித்தலும் கூடாது. பிரம்ம வித்தையானவன் ஸ்திரமான புத்தியுடன் கலக்கமற்று பிரம்மத்தில் நிலை பெற்றிருப்பவன். உலக விஷயங்களில் பற்றற்றவன் தன் ஆத்மாவினிடத்தில் சுகத்தை அடைகிறான். அவன் யோகத்தால் பிரம்மத்தில் மத்தியில் அழிவற்ற ஆனந்தத்தை பெறுகிறான். புனர்ஜென்மம் என்ற இந்த பாடத்திட்டம் இத்துடன் நிறைவு பெற்றது. சனாதன தர்மம் என்ற பாடத்திட்டங்கள் முழுவதும் முடிந்த பிறகு மனிதன் பிறப்பு, இறப்பு, மரணம், யோகம் இவற்றை இந்த சரீரத்திலேயே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது குறித்து ஆதாரபூர்வமாக எல்லா மனிதர்களுமே மரணத்தை உணர்ந்து மீண்டும் வாழ முடியும். மரணத்தின் தன்மை என்ன, பிறப்பு தன்மை என்ன, இவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவை அறிந்தால் மட்டுமே இறைவனை நாம்
முழுமையாக அறிய முடியும். இவற்றை குறித்து காணொளிகளையும் தொடர்ந்து பதிவிடுகிறேன். அனைத்து அன்பர்களும் இதை கண்டு இறைவனை பாதத்தை சரணடையுங்கள். நன்றி. அனைவருக்கும் நன்றி.